யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி என்று பாரதியும் உன்னை கூறிவிட்டான். தமிழுக்கு அமுது என்று பேர், அந்த தமிழ் என்பது தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசனும் உன்னை கூறிவிட்டான். உன்னை எப்படி அழைப்பேனோ, என்னவென்று அழைப்பேனோ, உண்மையை சொல்லட்டுமா, உள்ளதை சொல்லட்டுமா? அன்னை தமிழே, ஆவில் கலந்தவளே, என்னோடு வளர்ப்பவளே, என்னை வளர்த்தவளே, தமிழுக்கு முதல் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் தமிழர்களுக்கு அடுத்த வணக்கம். சொக்க வைக்கும் சொல்லலகம் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேராற்றல் கொண்டு நாட்டிற்கு சலங்கை கட்டி நயன்தாராவையே நாட்டியமாட வைக்கும் நடுவர் அவர்களே, என் முதற்கண் வணக்கம். என்னுடன் பேச அமர்ந்திருக்கக்கூடிய என் அணியை சார்ந்தவர்களே, எதிரணியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களே, எதிரணியில் அமர்ந்திருக்கக்கூடிய முனியப்பன் அவர்கள் சொன்னார், பள்ளப்பட்டி, அந்த பட்டி, இந்த பட்டின்னு. தருமபுரி மாவட்டத்தில் எத்தனை பட்டிகள் இருந்தாலும் வந்தாரை வாழ வைக்கும் ஒரே பட்டி, அதுதான் எங்கள் உம்மியம்பட்டி. எங்கள் பட்டிமன்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த தருமபுரி மாவட்டத்தினுடைய காவல் உதவி ஆய்வாளர், வேண்டி வேண்டி வாங்கினா எங்க பையன் மட்டும் ராம்குமார் எப்படி கைத்தட்டல் வாங்குறாரு பாருங்க. தருமபுரி மாவட்டத்தினுடைய காவல் உதவி ஆய்வாளர் திரு நாகராஜ் ஐயா அவர்களுக்கும், பசி என்று கேட்டாலே உலகத்தையும் உலகத்தை விட மிக சிறந்த பரிசாக கைத்தட்டையும் அள்ளி கொடுக்கக்கூடிய உம்மியம்பட்டி கிராம மக்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நடுவர்களே, ஒண்ணு இல்லைங்க, இப்ப தலைப்பு என்ன? மகிழ்ச்சியாக இருப்பதே திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா, அதான தலைப்பு. நீங்க எத்தனை பேர் பாருங்க, கையில நிறைய பேர் இந்த திருவிழாவிற்காக காப்பு கட்டியிருக்காங்க. நடுவர்களே, ஒண்ணு இல்ல நண்பா, நன்றி. காப்புக்கும் ஆப்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். கோவில்ல மஞ்ச கைத்த கையில கட்டினா அது காப்பு, அதே கைத்த ஒரு பொண்ணோட கழுத்துல கட்டினா அதுதான் நமக்கு வச்சுக்கிற ஆப்பு. ஒண்ணு இல்லைங்க, தண்ணி குடிக்கிறாருல மைக் செட் காரண்ண, அவரை பார்த்தாலே தெரியும் யாரு வெற்றி பெற்றதுன்னு. எங்க மான்குட்டி அம்மா பேசும்போது அவர் அங்கதான் இருந்தாரு. எதிரணியில கலைச்செல்வி அம்மா பேசும்போது அவர் போயிட்டாரு. மறுபடியும் செல்வ பூங்கதை அவர்கள் பேசும்போது வந்தாரு. முனியப்பன் பேசும்போது காலையே காணோம். இப்ப நான் பேசினா வந்துட்டாரு. தம்பி, இப்ப நீ பட்டிமன்றத்தை கவனிச்சா இல்லையா? அவர் எங்க போறாரு வராருன்றத நான் நல்லா கிளீனா கவனிச்சிருக்கேன். இல்ல, எதற்காகனா கல்யாணத்திற்கு முன்புதான் மகிழ்ச்சி அப்படின்றது, அதை மட்டும் கேட்கறதுக்காகவே அவர் அமர்ந்திருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. நடுவர்களே, நீங்க சொன்னீங்க கைத்தட்டுங்க, இதயத்துக்கு நல்லது. இதுல இன்னொன்னு இருக்கு, கைத்தட்டினா பெண்களுக்கு முடி நீளமா வளரும். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. கலைச்செல்வி அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க, ஏதோ ஒரு பாட்டு. அதுக்கு நீங்க சொன்னீங்க, அதுக்கு மாமா என்ன பாட்டு பாடுவாரு? அவர் என்னத்த பாட போறாரு? ஏன் சோக கதைய கேளு தாய் குலமே, ஆமா தாய் குலமே, அந்த மாதிரி கட்டினா இதுதான் பாட முடியும். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, வலிக்க வலிக்க வேதனையும் இருக்கலாம், சலிக்க சலிக்க சந்தோஷமும் இருக்கலாம். எங்கங்க, வாழ்க்கை முழுக்க வேதனையா தான் இருக்குது கல்யாணம் பண்ண பின்னாடி. இங்க இருக்கிற பெரியவருக்கே தெரியாது. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, ஒரு ரகசியம், திருமணம் ஆன பின்பு கணவனும் மனைவியும் ஒன்றாக இருப்பதற்கு ஒரு ரகசியம், கணவனை காதல் பண்ணுங்க. ஒன்றும் இல்ல, அன்றைய செய்தி, கள்ளக்குறிச்சியில் கள்ள காதலுக்காக கணவனையே போட்டு தள்ளிய கல்யாணி. எத்தனை பேர் நியூஸ படிச்சீங்க? ஆமா, அது மட்டும் இல்ல, உங்களை சொன்னாங்க உங்க வீட்டுக்கார், ஏமா நடுவர் அம்மாவை சித்ரா அம்மாவை பத்திரமா கூட்டிட்டு வா, வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கேன். உண்மைதான், அவர் காத்துட்டு தான் இருக்காரு. இந்த அம்மா வீட்டு பூட்டி வீட்டு சாவி வந்துச்சு, காத்துட்டு தான் இருக்கணும், என்ன பண்றது? அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாங்க, இவரு சொன்னாரு, ஊரு பிரச்சனையை ஒரு காதலால தீர்ந்துருச்சு, ரெண்டு ஊரையும் சேர்ந்துருச்சு இருக்கலாங்க. ஊரு பிரச்சனையை தீர்க்கலாம், ஒரு காதலால குடும்ப பிரச்சனையை தீர்க்க முடியுமா? பேசணும்னா சும்மா என்ன வேணா பேசு. நடுவில் ஒண்ணு இல்ல, நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருப்போம் தெரியுமா? சரிங்களா? அதான் தெரியுதேப்பா, பார்த்தாவே மொரட்டு சிங்கிளா இருப்போம். நடுவர்களே, அந்த காலத்துல மாமா பொண்ணை எப்படி கூப்பிடுவோம்? முறை பொண்ணு தான் கூப்பிடுவோம் இல்லையா? ஆனா இந்த காலத்துல நாங்க எப்படி தெரியுமா கூப்பிடுறோம்? மைமா பொண்ணுன்னு கூப்பிடுவோம். ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடையில நூலு விட்டு போச்சு எங்க அம்மா சுட்ட வடையில, ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடையில நூலு விட்டு போச்சு எங்க அம்மா சுட்ட வடையில, குடுகுடுனை ஓடி வாடி நீதான் எனக்கு வேணும், கண்ணை மூடி திறந்து பார்த்தா ஜீம்பூம்பா காணும். ஏ மைமா, ஏ மைமா, ஏ மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவன் கப்புன்னு விழுந்துட்டாடா நெஞ்சில. இப்படி எல்லாம் பாடிட்டு இருந்த நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க நாங்க இதுல சந்தோஷமா இருக்கிறது? ஒண்ணு இல்லைங்க, எதிரே நிலை இப்ப அந்த அம்மா வரும், மாலை போட்டு இப்ப பேச வரும், கல்யாணத்துக்கு பின்னாடி தான் மகிழ்ச்சின்னு
நடுவர் சாட்சியாவும் உம்மியம்பட்டி மக்கள் சாட்சியாவும் நான் ஒரு கேள்வி கேட்கறேங்க. எந்த பெண்களாவது கணவனுக்கு ஒழுங்கா சமைச்சு கொடுக்குறீங்களா? ஒண்ணுல பட்டிமன்றத்துக்கு டைம் ஆயிடுச்சு, மணி 6 மணி ஆயிடுச்சு, நடுவர் டைம் ஆயிடுச்சு கத்திட்டு இருந்தாங்க. இந்த அம்மா வர அவசரத்துல அவங்க வீட்டுக்காருக்கு ஒரு சப்பாத்தி சுட்டு வச்சிருந்தாங்க. வரும்போது கார்ல வரும்போது அவங்க வீட்டுக்காரர் போன் பண்றாரு, ஏண்டி என்னடி சப்பாத்தி செஞ்சு வச்சுக்கிற, கையில ஒரு பக்கம் கையில காலில் ஒரு பக்கம் நெஞ்சு பிக்கவே முடியல, நீ வாடி உன்ன பிக்கிறேன்னு. உடனே அந்த அம்மா சொல்லுது, ஓ வெய்ய போன, நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன வேற பிக்கிறியா, வெய்ய போன. நடுவில் ஒண்ணு இல்ல 2 மீட்டர்ல தாலி, ஆண்களுடைய லைஃபே காலி. நடுவில் இந்த மைக் இருக்குது இல்ல, இது காப்பர் ஒயரால வருது. காப்பர் ஒயர்ல கனெக்ஷன் கொடுத்தா அது மின்சாரம், மஞ்ச கயிறுல கனெக்ஷன் கொடுத்தா அதுதான் சம்சாரம். இது தொட்டா சாக்கடிக்கும், அது தொட்டதுக்கெல்லாம் சாக்கடிக்கும். இதுல எங்க இருந்து மகிழ்ச்சி வருது? நடுவர்களே ஒண்ணு இல்ல, எங்களை மாதிரி கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் எவ்வளவு ஒரு சந்தோஷமா, எப்படி ஒரு சந்தோஷமான பாட்டு பாடிட்டு இருக்கோம் தெரியுமா? சேர்த்து வச்சாரு எத்தனை காதலத்தா, கேட்டு பாரு கண்ணகி செல்லையத்தா. சேர்த்து வச்சாரு எத்தனை காதலத்தா, கேட்டு பாரு கண்ணகி செல்லையத்தா. மாமுவை பாரு செக்ஸ் பிகிறதா, சொல்லிக்கிட்டாங்க காலேஜ் பிகிறதா. மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு, மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு, ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் மீனாட்சி. ஒத்துக்கவா பாவப்பட்ட அம்பலைய சேர்த்துக்கவா. இப்படி எல்லாம் பாடிட்டு இருந்த எங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை திருமணத்திற்கு பின்னாடி நாங்க எப்படி தெரியுமா பாடிட்டு இருக்கிறோம்? மரணம் என்னும் தூது வந்தது, அது மனைவி என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. மனைவியே போ குழந்தையாலே வா யாருக்காக இப்படி எல்லாம் ஒரு பாடக்கூடிய நிலைமை வந்துருச்சு. நடுவர்களே ஒன்றும் இல்ல, கலைச்செல்வி போன பட்டிமன்றம் நம்ம போயிருந்தோம், திருச்சி மணப்பாறைக்கு போயிருந்தோம். கலைச்செல்வி அம்மா அவங்க வீட்டுக்காரர் உண்மையிலே நல்ல மனிதனுங்க. எந்த ஊருக்கு போனாலும் அந்த அம்மாவுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்துருவாரு. திருநெல்வேலிக்கு போனா அல்வா வாங்கிட்டு வராரு, மதுரைக்கு போனா மல்லிகைப்பூ வாங்கிட்டு வராரு. நாங்க போற பட்டிமன்றத்துல திருச்சி மணப்பாறைக்கு போனோம். மணப்பாறையிலே ஃபேமஸ் ஆனது என்ன? பாயம்மா முறுக்கு அனுபவம். ஆமா, பாய் கடை முறுக்கு எவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்த அம்மா செல்போனை பார்த்துட்டு இருந்துச்சு, அவர் ஒரு முறுக்கு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து இந்த அம்மா செல்போனே பார்த்துட்டு இருக்காத முறுக்கு தின்னு கொடுத்தாரு. அந்த அம்மா என்ன ஆனிச்சு, வேற இதே தின்னுட்டு ஓ என்னையா முறுக்கு வாங்கிட்டு மூஞ்சி மாதிரி கசப்பா இருக்குதுன்னு. அவரு என்னடா திருப்பி பாக்குறாரு, அவர் வாங்கின முறுக்கு பாக்கெட் கீழே இருக்குது, பக்கத்துல இருந்த கொசுவத்தி எடுத்து தின்னுட்டு செல்போனை பார்த்தேன். இதுலயே தெரியா என்ன சும்மா ஒரு ஆண்கள் கஷ்டப்பட்டு அவங்க என்ன வேணாலும் நம்ம பேசிட்டு இருக்கலாமா? இது கூட பரவாயில்ல. நடுவர்களே முனியப்ப பேச வராரு, ஒண்ணு இல்லைங்க, போன பொங்கலுக்கு தருமபுரி மாவட்டத்துல ஒரு பிரபலமான துணிக்கடையில ஒரு அழகான பட்டு புடவை எடுத்துட்டு போய் அவங்க மனைவி கொடுக்குறாரு. அந்த மனைவியும் வாங்கிட்டு, ஏமா இது கட்டிக்கமா ராணி மாதிரி இருப்பாரு. உடனே அந்த அம்மா மறைச்சு பாக்குது, யார் அந்த ராணி, என்ன அனுபவமா அப்படின்னு. இதுல எங்க நமக்கு மகிழ்ச்சி? இது கூட பரவாயில்ல, பெண்கள் தயவு செஞ்சு பொட்டு வச்சா நீங்க குங்குமம் பொட்டு வைங்க, இந்த ஸ்டிக்கர் போட்டாலும் வைக்காதீங்க. அதையும் வச்சா பளிச்சான பின்னாடி தூக்கி போட்டுருங்க. இந்த தயவு செஞ்சு கண்ணாடி ஜன்னல் எல்லாம் போய் ஒட்டாதீங்க. நடுவில் ஒண்ணு இல்ல, போன பட்டிமன்றத்துல நான் வந்துட்டு இருக்கேன், ஒரு அம்மா போட்டு பிடிக்கி கண்ணாடியில ஒட்டிச்சு, அது எனக்கு தெரியல. நான் பஸ்ல கண்ணாடி மேல சாஞ்சிட்டு தூங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க அம்மா போட்டோ பார்த்து எத்தனை நாளா நடக்குது கேட்டாங்க. நான் ஒருவேளை பட்டிமன்றத்தை தான் கேட்கறேன்னு சொல்லி ரொம்ப நாளா நடக்குதுமா. உடனே எங்க அம்மா என்ன எதுன்னு நினைச்சுனாங்க, அன்னைக்கு சோறு போடல. இந்த மாதிரி நடுவர்களே ஒண்ணு இல்ல, புருஷன் எதனால கடங்காரம் ஆகிறான் சொல்லுங்க, சிரிக்காதீங்க. அவங்க வீட்டுக்கார அனுபவப்பட்டார் பாவம். மனைவின்னு ஒன்று வந்தாலே புருஷன் கடங்காரம் ஆகிறான். ஏன் தெரியுமா? அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை விட செலவு பண்ணக்கூடிய வரவுகள் அதிகம். இப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல நடுவர்களே, நான் வந்த பின்னாடிதான் எங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப மேல வந்திருக்கிறாரு. கடங்காரனாலாம் ஆக்கவே விட மாட்டோம் நாங்கெல்லாம். ஒண்ணு இல்லைங்க, எனக்கு கல்யாண ஆசை இருக்கு. எப்படி தெரியுமா இருக்கு? தண்ணியே இல்லாத ஆத்துல இரவு நேரத்துல நிலாவுக்கு கீழே என் பொண்டாட்டியை கூட்டு போயிட்டு பாய் போட்டு விரிச்சு புளிசோறு ஊட்டணும்னு ஆசை இருக்கு. அப்படி புளிசோறு ஊட்டும் போது என்ன தெரியுமா பாடுவேன்? எல்லோருக்கும் எழுதி வச்ச உங்களை தான் கட்டி வச்ச, எல்லோருக்கும் எழுதி வச்ச உங்களை தான் கட்டி
வச்ச பொண்டாட்டியோ பூந்தோரமோ நாங்க எல்லாம் சாதாரணமோ ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசை ஆச்சு ஆத்தங்கர ஈர காற்று மேல பட்டு மோகமாச்சு ஓடும் நிலா சோறு நான் பொண்ணு மணி தேரு கூட வந்த சேரு நான் கொட்டும் கனி சோறு ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசை ஆச்சு இப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்துல பாடக்கூடிய நிலைமை எனக்கும் இருக்கணும்னு ஆசை. ஆனா இன்று இருக்கக்கூடிய உண்மையை பற்றி ஆண்களை நினைச்சாலே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டேன். ஆமா, அவர் அனுபவத்தில் அடிக்கிறேன். உமையப்பட்டி ஆண்களை பார்த்தா மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வரும்போது 1 மணி நேரம் அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஆமா, நடுவில் ஒண்ணு இல்லை, இறுதியாக ஒன்று கூறிவிட்டு முடித்து விடுகிறேன். ஆண்களுக்கு மட்டும் திருமணத்திற்கு பின்பு மகிழ்ச்சி கிடையாது. பெண்களுக்குமே திருமணத்திற்கு பின்பு மகிழ்ச்சி கிடையாது. திருமணத்திற்கு முன்பு வரதட்சணை என்னும் பெயருக்காக மகிழ்ச்சியே கிடையாது. அது சாதாரணமான பெண்களாக இருந்தால் கூட சரி, கடன் வாங்கி கூட பண்ணிடலாம். ஆனா ஏழ்மையான பெண்மணிக்கு திருமணமே என்பது ஒரு வரதட்சணை என்ற பெயருக்காக எத்தனையோ முதிர்ந்த கன்னிமார்களுடைய திருமணம் இன்று நிறுத்தி வைக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்காக ஒரு நாட்டுப்புற கலைஞர் பாடியுள்ளான். எத்தனை முறை காப்பி கொடுப்பா எங்கக்கா, எத்தனை முறை காலில் விழுவா எங்கக்கா, எத்தனை முறை காப்பி கொடுப்பா எங்கக்கா, எத்தனை முறை காலில் விழுவா எங்கக்கா, சேதி வரும் முன்னே நம்பி அவ வீதி வழியா காத்து நிப்பா, சேதி வரும் முன்னே நம்பி அவ வீதி வழியா காத்து நிப்பா, சேதியும் வராது ஒரு நாதியும் வராது, சேதியும் வராது ஒரு நாதியும் வராது, எத்தனை முறை காப்பி கொடுப்பா எங்கக்கா, எத்தனை முறை காலில் விழுவா எங்கக்கா என்ற நாட்டுப்புற கலைஞனுடைய பாடல் இன்று பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திருமணம் தான். ஆகையால் நடுவர்களே, ஆண்கள் மட்டுமல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியே திருமணத்திற்கு முன்புதான் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளிப்பதற்கு நன்றி கூறி உம்மையம்பட்டி கிராம மக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படி ஒரு